Hello students, welcome to the class. First maxலேருந்து கிளாசிக்கல் அல்ஜிப்ராவை பற்றி பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி பைனாமியல் சீரீஸு அதோட ஜென்ரல் ஃபார்ம்லாம் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோன்னா அதை வச்சு தியரம்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு a0 ப்ளஸ் a1x ப்ளஸ் a2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ a0 ப்ளஸ் a1x ப்ளஸ் a2x x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இஸ் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருங்கிணைந்த வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. எதுனா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவை. இதில் ஃபார் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1, அதாவது மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் 1க்கும் சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அப்படி இருக்கும்போது a0 ப்ளஸ் a1 ப்ளஸ் a2 எக்ஸெட்ரா ar is equal to the coefficient of x power r, அதாவது a0 plus a1 plus a2 plus etc ar அப்படின்ற வேல்யூ வந்து எந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power r அப்படின்ற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸ்பென்ஷன் எப்படி எழுதுவாங்க அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா f of x divided by 1 minus x அப்படின்ற வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்ம எழுதிக்கணும். என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு a0 ப்ளஸ் a1x ப்ளஸ் a2x ஸ்கொயரு ப்ளஸ் a3x க்யூபு ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 இந்த மாதிரி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். எது வரைக்கும்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் வேல்யூஸ் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? வி நோ தட் நமக்கே தெரியும் 1 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1 அப்படின்னும்போது அதோட வேல்யூஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் எழுதலாம். இது ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் 1 மைனஸ் எக்ஸ்னால் என்ன வேல்யூ வரும், 1 ப்ளஸ் எக்ஸ்னால் என்ன வேல்யூ வரும், அது 1 மைனஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் வேல்யூவில் வந்தால் என்ன வரும், ப்ளஸ் வேல்யூவில் வந்தால் என்ன வேல்யூஸ் வரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஏன் நம்ம இதில் வந்து 1 மைனஸ் எக்ஸ் பவர் ஓர் மைனஸ் 1 அப்படின்ற வேல்யூவை நம்ம பார்க்குறோன்னா இங்கே பாருங்கள், இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 மைனஸ் எக்ஸ்ன்றதை டிவைடில் கொடுத்துருக்காங்க. இந்த டிவைடில் இருக்கிற வேல்யூ வந்து பவரில் மேலே வந்து வரும்போது என்னவா ஆகும் அப்படின்னா 1 மைனஸ் எக்ஸு ஹோல் பவர் மைனஸ் 1 அப்படின்னு வரும். ஓகேங்களா? அதுக்காக நம்ம இந்த வேல்யூவை நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இதுதான் நமக்கான 1 மைனஸ் எக்ஸ் பவர் ஹோல் மைனஸ் 1ன்ற வேல்யூக்கான எக்ஸ்பேன்ஷன். ஓகேங்களா? இப்போ இதை வச்சு நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், தென் 2 சீரீஸ் ஆர் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் அண்டு தே கேன் பி மல்டிபிள்டு. அதாவது இந்த ரெண்டு வேல்யூவும் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் சீரீஸாக இருக்குது. அதாவது ரெண்டு வேல்யூவும் ஒருங்கிணைந்த வேல்யூ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அதை எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னா நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் அப்படின்ற வேல்யூ கேட்டிருக்காங்களா. இப்போ இந்த 1 மைனஸ் எக்ஸுன்ற வேல்யூ மேலே வந்தால் இன்வெர்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது, a0 ப்ளஸ் a1x a2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வரைக்குமா, அதை இந்த இடத்துல நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த 1 மைனஸ் எக்ஸுன்றது டிவைடில் இருக்குது, அது மேலே வரும்போது இன்வெர்ஸாக மாறிடுது. ஓகேங்களா? 1 மைனஸ் எக்ஸு ஹோல் மைனஸ் 1 அப்படின்னு வருது. அதோட வேல்யூ இங்கே இருக்குது. அந்த வேல்யூவை எடுத்து நம்ம இங்கே எழுதிட்டோம், இன்வெர்ஸ் 1லேயும் எழுதிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் ஆர் இன் இதோட கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் நம்ம இது பண்ண போகிறோம், எழுதிக்க போகிறோம். ஓகேங்களா? எப்படி அப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த வேல்யூஸில் ஃபஸ்ட் வேல்யூ என்னது a0, a0 1 கூட வந்து இது பண்ணுறாங்க, ஆட் பண்ணும்போது என்ன வருது, a0ன்ற வேல்யூ தான் வருது. ஓகேவா? தென் செகண்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, a1 எக்ஸு. அடுத்து இதில் செகண்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸுன்ற வேல்யூ. அப்போது இந்த எக்ஸுன்ற வேல்யூவுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்வர்ஸ். இந்த இன்வர்ஸ் வந்து எல்லாத்துக்கும் உள்ளே இருக்கிற எல்லா வேல்யூக்கும் பொதுவானது. ஓகேவா? அப்போது அந்த பொதுவானதுன்னும் போது எக்ஸ் இன்வர்ஸ்னு வரும். அப்போ a1 எக்ஸ் இன்வர்ஸ்னும் போது இந்த எக்ஸுக்கும் கேன்சல் ஆகிட்டு மீதி என்ன வரும், a1ன்ற வேல்யூ மட்டும் வரும். ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் ஒன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் வேல்யூவை வந்து இந்த தேர்டு கூட நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். மேட்ச் பண்ணும்போது இங்கே a2x ஸ்கொயரு, இங்கே எக்ஸ் ஸ்கொயரு, இந்த இன்வர்ஸ், அப்போ -2 எக்ஸ் பவர் -2 அப்படின்னு வரும். அப்போ இந்த எக்ஸ் பவர் -2க்கும் இந்த வேல்யூக்கும் கேன்சல் ஆகிட்டா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா
A2 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா, அது மாதிரி எக்ஸெட்ரா எது வரைக்கும்னா AR வரைக்கும் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் நமக்கான தியரம், அதாவது பைனாமியல் சீரீஸுக்கான எக்ஸ்பேன்ஷன் தியரம். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் இன்ஃபைனைட் ஆஃப் சீரியஸ். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 + 2 டிவைட் பை 6 + 2.5 டிவைட் பை, அதாவது 2.5 போது 2 × 5 அப்படின்னு வரும். கீழே என்ன டிவைடட் பை 6 × 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஃபோர்த்து வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 × 5 × 8 டிவைடட் பை 6 × 12 × 18 ப்ளஸ் எக்ஸெட்ரா அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. இது வரைக்கும்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம பைனாமியல் சீரியஸ் அப்படின்னு எழுதலாம். சொல்யூஷனில் பாருங்கள், பைனாமியல் சீரியஸில் இந்த ஃபார்முலா, இந்த வேல்யூஸ் வந்து நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்துருப்போம். ஓகேங்களா, இந்த வேல்யூ வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது 1 - x பவர் -p டிவைடட் பை q அப்படின்ற வேல்யூ எப்படி எழுதுகிறாங்கன்னா 1 + p டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் x டிவைடட் பை q அப்படின்னும் ப்ளஸ் p × p + q டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் டிவைடட் பை q ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா அந்த மாதிரி போயிட்டே இருக்குது இன்ஃபினிட்டி வரைக்கும். இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது நம்ம கொடுத்துருக்க கொஷினை எடுத்துக்கிறாங்க. எஸ்ன்ற வேல்யூ, அதாவது நம்ம சம் தான் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த சம் ஆஃப் இன்ஃபைனைட் ஆஃப் சீரியஸ். அதாவது இந்த இன்ஃபைனைட் சீரியஸில் சம் அப்படின்னா கூட்டு வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அந்த வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதை நம்ம எஸ்ன்னு டினோட் பண்ணிக்கலாம். S = 1 + 2 டிவைட் பை 6 ப்ளஸ் 2 × 5 டிவைட் பை 6 × 12 அந்த மாதிரி எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. இந்த வேல்யூஸை நம்ம மேலே பைனாமியல் சீரியஸ், அதாவது 1 - x - p டிவைட் பை q அப்படின்ற வேல்யூக்கு ஈக்குவேட் பண்ணி எழுதணும். அப்படி எழுதும்போது எப்படி எழுதுறாங்கன்னா, இங்கே பாருங்கள், 1 + 2 டிவைட் பை 1 ஃபேக்டோரியல் 1 டிவைட் பை 6 ப்ளஸ் 2.5 டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 டிவைட் பை 6 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா அந்த மாதிரி இன்ஃபினிட்டி வரைக்கும் எழுதிக்கிறாங்க. இதே ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எழுதிக்கிறாங்க. இதில் கம்பேரிங் 1 2 கம்பேர் பண்ணும்போது பீன்ற வேல்யூ 2, அதாவது இங்கேயும் பீன்ற வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பாருங்கள், இங்கே பீன்ற வேல்யூ கொடுத்துருக்காங்களா, இங்கே செகண்ட் டேர்மில் வந்து ஃபஸ்ட் வேல்யூ வந்து பீன்ற வேல்யூ எடுத்துக்கிறாங்க. அதனால் அது வேல்யூ 2. அடுத்தது எக்ஸோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். எப்படின்னா எக்ஸோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு பின்னாடி பார்க்கலாம். பாருங்கள், அடுத்து நெக்ஸ்ட் வந்து q அப்படின்ற வேல்யூ கால்குலேட் பண்ணுறாங்க. க்யூன்ற வேல்யூ வந்து எங்கே இருக்குன்னா எக்ஸ் டிவைடட் பை க்யூன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ எக்ஸ் டிவைடட் பை க்யூன்னும் போது இந்த இதுதான் க்யூவோட வேல்யூ. அந்த க்யூவோட வேல்யூ எழுதியிருக்காங்க. இப்போ இந்த க்யூவோட வேல்யூ நம்ம நார்மலாக அப்படியே எழுதிட முடியாது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா p + q, அதாவது இங்கே பாருங்கள், இந்த வேல்யூவில் p + q = 5 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. பியோட வேல்யூ நம்ம 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ப்ளஸ்ஸு க்யூவோட வேல்யூ, க்யூ தான் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம், = 5 அப்படின்னு போடுறாங்க. அதாவது 5ன்ற வேல்யூ எங்கன்னா இந்த 5ன்ற வேல்யூ இங்கே இருக்கிறத எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, அதாவது PQ PQR PQRS அந்த மாதிரி எக்ஸெட்ரா இதில் போயிட்டே இருக்குமா. அதனால் பீன்ற வேல்யூக்கு ஈக்குவலாக p + q வேல்யூக்கு ஈக்குவலாக 5ன்ற வேல்யூ எடுத்துக்கிறோம். அதில் p-வோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ப்ளஸ்ஸு q = 5. க்யூவோட வேல்யூ தான் நமக்கு வேணும். அதனால் இந்த 2வை என்ன பண்ணுறோன்னா இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது 5 - 2 அப்படின்னும்போது q = 3 அப்படின்னு கிடைக்குது. q = 3ங்களா. அடுத்து எக்ஸ் டிவைடட் பை q அப்படின்னும்போது இந்த வேல்யூங்களா. அதாவது பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணும்போது இந்த வேல்யூ எக்ஸ் டிவைடட் பை q அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. செகண்டாக இங்கே இருக்கிறது என்னது 1 / 6 அப்படின்னு இருக்குது. அதுதான் எக்ஸ் டிவைடட் பை க்யூவோட வேல்யூ 1 / 6 அப்படின்னு போட்டிருக்காங்க. 1 / 6 போது எக்ஸ் டிவைடட் பை க்யூன்னும்போது க்யூவோட வேல்யூ நமக்கு தெரியும் என்னென்னு, 3 அப்படின்றது க்யூவோட வேல்யூ. ஓகேங்களா, = 1 / 6 அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அதனால் க்யூவை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது டிவைடில் இருக்கிற 3 வந்து மேலே வரும். இது = இந்த சைடு வரும்போது மேலே மல்டிபிள் 3 ஆகிடுது. ஓகேங்களா, அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறாங்க. டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குதா 1 / 2 அப்படின்னு கிடைக்குது. இங்கே மிஸ்டேக்காக இருக்குது, இங்கே மாற்றிக்கோங்க. இந்த வேல்யூ 1 / 2. எக்ஸோட வேல்யூ என்னென்னா 1 / 2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம சம்மோட வேல்யூ தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அப்போது சம்மோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு
ஃபார்முலா என்னென்னா 1 மைனஸ் எக்ஸு ஹோல் பவர் பி டிவைடட் பை க்யூ அப்படின்றது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இப்போ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 அப்படியே வச்சுக்கிறாங்க. மைனஸ் எக்ஸோட வேல்யூ நான் இங்கே ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த வேல்யூவை டிவைட் பண்ணும்போது நமக்கு 1 டிவைட் பை 2 அப்படின்னு வருது. அதாவது எக்ஸோட வேல்யூ 1 டிவைட் பை 2, இந்த வேல்யூ கிடையாது. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பியோட வேல்யூ என்னது 2. ஓகேங்களா? மைனஸ் மேலே அங்கேயே இருக்குது, அதனால் -2 டிவைட் பை க்யூவோட வேல்யூ 3 அப்படின்னு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். 3யை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் வந்து 1 மைனஸ் 1 டிவைட் பை 2 ஹோல் பவர் -2 டிவைட் பை 3 அப்படின்னு வருது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த டிவைடில் இருக்கிறது இந்த 1 கூட மல்டிபிள் பண்ணும்போது 2 மைனஸ் 1 போது 1 டிவைட் பை 2 அப்படின்னு கிடைக்குது. ஹோல் பவர் -2 டிவைட் பை 3. ஓகேங்களா? இப்போது இந்த வேல்யூஸ் வந்து மைனஸ் வேல்யூ, அதாவது இந்த வேல்யூ மைனஸில் இருக்குது. டிவைடில் போகும்போது 2 பவர், அதாவது இந்த -2 டிவைட் பை 3ன்றதை பிரித்து கொடுத்துட்றாங்க. எப்படின்னா 1 -2 டிவைட் பை 3 டிவைட் பை 2 இன்ட்டு -2 டிவைட் பை 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கு வேல்யூ இல்லை, நம்ம இந்த வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த வேல்யூ மேலே வரும்போது என்னவா ஆகும்னா 2 டிவைட் பை 2 டிவைட் பை 3, சாரி 2 பவர் 2 டிவைட் பை 3 அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? அதுதான் நம்ம இங்கே இருக்கோம். இப்போது இந்த வேல்யூ எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னா 2 பவர் 2 டிவைட் பை 3 அப்படின்னு எழுதிட்டாங்க. இப்போ இந்த மேலே இருக்கிற வேல்யூஸை மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா 2 இன்ட்டு 1 டிவைட் பை 3 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அது மேலே 2 பவரில் 2 இன்ட்டு 1 டிவைட் பை 3 அப்படின்னும் போது 2 டிவைட் பை 3 மாறிக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த 2வையும் இந்த 2வையும் ஸ்கொயர் பண்ணுறாங்க. அதாவது 2க்கு மேலே ஸ்கொயர் இருக்கிறதா தானே அர்த்தம். அதனால் ஸ்கொயர் பண்ணும்போது 4 பவரில் என்ன வருதுன்னா 4 இன்ட்டு 1 டிவைட் பை 3 அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? இதுதான் நமக்கான வேல்யூஸ். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.